அடுத்தது 2வது வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலம். இந்த மலத்த வெளியேற்றாம இருந்தா எவ்வளோ நோய்கள் வரும் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சித்தர்கள் அத முன்னாடியே யோசிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம காலை, மாலை 2 வேளை மலம் போகணும் அப்படிங்கிறது சித்தர்கள் கருத்து. அப்படி போகக்கூடிய மலம் ரொம்ப கட்டியா இல்லாம, இருகலா இல்லாம, ஒரு எல்லோயிஷ் கலந்து கொஞ்சம் அளவா லூஸா போகணும். அப்படி போகாம அ ம இருந்துச்சுன்னா, அதனாலேயும் நோய் வரும். ஸோ அதே மலமானது ஒரு நாளைக்கு 5 தடவ, 6 தடவ போனாலும், அதுவும் நம்ம நோயின்னு தான் சொல்றோம். ஸோ இப்படி ஏற்படக்கூடிய இந்த அ மலச்சிக்கலா இருந்தாலும் சரி, அதிகமாக மலம் போனாலும், அதுவுமே நம்ம அ இந்த மலக்குடல் உறுப்புகள் நம்ம என்று சொல்லக்கூடிய இந்த பெருங்குடல், இது மட்டும் இல்ல, இதனுடைய தாக்கம் ஈரல்லேருந்தே ஆரம்பிக்கும். ஈரல், மண்ணீரல் இங்க இருந்தே இதனுடைய ஜீரணம் ஆரம்பிக்கிறதுனால, அங்க பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே இந்த மலச்சிக்கல், மலம் அதிகம் போறது வரும். ஸோ இத பத்திய தெளிவான விஷயங்கள் என்னோட யூடியூப் வீடியோல போட்டிருக்கிறேன். அத பார்த்து தெளிவடைஞ்சுக்கோங்க. ப்ரிகாஷன் மெத்தடும் தெரிஞ்சுக்கோங்க.